அதிமுக தலைமையிலான கூட்டணி சார்பில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேட்பாளர் திலகபாமா அவர்கள் இன்று காலை 8 மணிக்கு தேவி பெரியபாளையத்தம்மன் கோவிலில் தனது தரிசனத்தை முடித்துவிட்டு தனது பிரச்சாரத்தை வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி.வி. சுப்பிரமணியம் தலைமையில் பிரச்சாரத்தை தொடங்கி கக்கன்ஜி தெரு, ஆசிரியர் தெரு, காமராஜர் முதல் தெரு முதல் 9வது தெரு வரை, அம்மன் கோவில் தெரு, பெரியார் நகர், காந்திஜி பிரதான சாலை, வன்னை பாண்டியன் தெரு, கஸ்தூரிபாய் தெரு போன்ற பகுதிகளில் தனது கூட்டணி கட்சியான பொறுப்பாளர்களுடன் பிரச்சாரத்தை தொடங்கி வீதி வீதியாக பொதுமக்களிடம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். உடன் ஈகை தயாளன், ராதாகிருஷ்ணன், வெங்கடேஷ், பெருமாள், வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் கணினி கா. செல்வம், பகுதி செயலாளர்கள் இ. பெருமாள், ரா. சேரன், டி. தேவராஜ், பாபு மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலச்சந்தர், விஜய், வெங்கட் நாராயணன் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேட்பாளர் மறிக்காத தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியிலே உங்களிடையே வாக்குகளை பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு நீங்கள் கடந்த முறை வாக்களித்து பேரன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, புரட்சி தலைவர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாழ வைத்த தெய்வங்களாகிய அன்பு தாய்மார்களே, அவர் மறிக்காத நல்லா வந்தா மாம்பழம் ஓகேவா மட்டும் அனுப்பிச்சிடலாம். நேற்று கள்ளச்சந்தையில் மது விற்றுருக்காங்க. அதை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க திறமையை. இப்போ வர இளைஞர்களுக்கு இந்த பெரம்பூர் தொகுதியில் எந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா எந்த அளவுக்கு மது ஒழிப்பீங்க? முதல்ல இந்த மது விற்பனையை முறைப்படுத்தினாலே பெரிய விஷயமா மாறும். அந்த முறைப்படுத்தல் கூட இன்னைக்கு இல்லாமல் இருக்குது. அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுதான் காலையில் 6 மணிக்கே கடை திறக்கிறாங்க, இரவு 12 மணி வரைக்கும் விற்கிது. இன்னும் மெடிமிக்ஸ் கடை எல்லாமே. எனக்கு நேற்று நான் காலையில் கடையை பிடிச்ச உடனே முகநூலில், அக்கா எங்கள் தெருவுக்கு நீங்கள் வாக்கிங் வாங்க, எங்கள் தெருக்கு வாக்கிங் வாங்க, மெடிமிக்ஸ் கடை 24 அப்படி ஒவ்வொருத்தரும் என்னோடய வார்டுக்கு வாங்கன்னு எழுதி போடுறாங்க. அப்போது பொதுமக்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கல. போலீஸ்கிட்ட சொன்னால் அடுத்து அராஜகம் உள்ளே இறங்குதுங்கிறாங்க. ரவுடிசம் நிறைய இருக்குது. இது எல்லாம் நிறுத்தப்படணும். அதுக்கு எங்களோட ஒத்துழைப்பு எப்பயும் கூட இருக்கும். வர இளைஞருக்கு என்னமா சொல்கிறீங்க மேடம்? இளைஞர்கள் முதல்ல நீங்கள் சரியான உங்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினராக வரணுங்கிறத தேர்ந்தெடுங்க. ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளை பார்த்தீங்க, தீய சக்தியாக போச்சு. உங்கள் தெருவுக்குள்ளே வரவே இல்லை. அவங்க வேணாங்கிறத நீங்கள் உறுதியாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம். இன்னொன்று, திரையில் வர்ற நிழல் உங்களுக்கு கூட வருமா அப்படிங்கிறது முக்கியமானது. தொடர்ச்சியாக இன்றைக்கி களத்தில் நிற்கிறோம். நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இளைஞர்கள் நாங்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தால்
நாளைக்கு அவர்களும் சரியான தலைவர்களாக மாறுவார்கள். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து வந்து செய்ய வேண்டிய வேலையை நேற்று இதாவே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் மீனாம்பாள் சாலையில் ரோட்டில் எலக்ட்ரிக் வயர் கிடக்கு, தீப்பிடிச்சு எரியுது. அவ்வளவு அலட்சியமாக ஏன் வந்து மின்சாரத்துறை செயல்படுது? கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் பொதுமக்கள் மேலே ஏக வசனத்தில் பேசுகிறாங்க, தகாத வார்த்தைகளை சொல்கிறாங்க. இப்போ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்படி எல்லா விஷயத்தையும் முறைப்படுத்துவதற்கு இப்பயே வேலை தொடங்கிட்டோம். அதனால் இளைஞர்கள், மக்கள், பெரியவர்கள் நீங்கள் விரும்பின அரசியலை எங்களால் நிகழ்த்த முடியும். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.